என்னடா தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலைன்னு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் மோகத்தில் இந்த காளாங்குட்டிங்க உண்மையாக சொல்லணுன்னா இந்த மாதிரி தெரியறதுங்கெல்லாம் மூத்திரம் விடுற அளவுக்கு அடித்து உட்கார வச்சிடணும் வீட்டில். புரிதா இல்லையா? என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல, அசிங்கமாக வருது. தமிழனா வந்தவரை வாழ வச்ச நாடு தான் தமிழ்நாடு. சரியா? அவன் 1000 மொழியில் இருக்கட்டுங்க, அப்பாலப்பட்டது. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு இனம், ஒரு மொழின்னு ஒன்று இருக்குது. அவன் ஹிந்திக்காரனாக இருக்கட்டும், இங்கிலீஷ்காரனாக இருக்கட்டும், அவன் என்ன மொழி பேசினாலும் பரவாயில்லைங்க, அது பிரச்சனைகள். அதை உனக்கு யாரும் உரிமை கொடுத்தது அவனை அடிக்கணும், அவனை வெட்டணும் அப்படின்ட்டு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி சுற்றுறவனுங்களை இந்த ரயில்வே ஸ்டேஷனில், இந்த தெருவில், இந்த பைக் ரேஸ் பண்ணுறது, இந்த வீலிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க முன்னாடி வந்துட்டு இந்த டை அடிச்சுக்கிட்டு நான் மாசு இந்த கானா பாட்டு பண்ணுறது, இவங்கெல்லாம் பிடிச்சி மூத்தரம் ஒரு அளவுக்கு அடித்து உட்கார வச்சா தான் சரி வரும். புரிதுங்களா இல்லையா? அப்போ தான் திருந்துவானுங்க. உண்மையாக சொல்லணுன்னா இந்த பிரச்சனை வேறு மாதிரி போயிடுக்கும். சரியான ஆளுங்கள்ட்ட மாட்டிருந்தா. அவன் மொழி தெரியாதவன், அவனுக்கு யாரும் இல்லைன்றதால் தானே நீ இந்த மாதிரி பண்ண. அதே மாதிரி உன் குடும்பத்தில் ஒருத்தனை பண்ணால் எப்படி இருக்கும்? நீ வீரனா இருந்தால் போயிட்டு எதாவது படித்து நல்ல ஒரு போலீஸ் ஜாப்ல இரு, இல்லைன்னா நல்ல மிலிட்ரியில் நாட்டுக்காக போய் பண்ணுறா. என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியல கைஸ். மாறிக்கிங்க.